அனைவருக்கும் என் உளம்கனிந்த அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதெல்லாம் மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி. மன்னராட்சிகளெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. அதற்கு பின் மன்னராட்சி என்றால் மன்னரின் வம்சம் பரம்பரையாக அவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள். அவர்கள் கீழ் மக்கள் எல்லாம் அடிமையாக ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் பின் வெள்ளைக்காரன் நமது நாட்டை ஆண்டான். அதை மகாத்மா காந்தி அவர்களும் மற்றும் பெரும் கப்பலோட்டிய தலைவன் வ.உ.சி. சிதம்பரனார் போன்ற தலைவர்கள் மாபெரும் போராடி நமது நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து சென்று விட்டார்கள். அதன் பின்னாலே எண்ணற்ற தலைவர்கள் நமது நாட்டிலே ஆண்டார்கள். அந்த 73 ஆண்டுகள் ஆண்ட காலகட்டத்திலே 5000 கோடி கடனை மொத்தமாக இதுவரையும் வாங்கி வைத்திருந்தார்கள். இந்த நடந்து முடிந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலில் இருந்த 5000 கோடி இந்த ஒரே 5 வருடங்களிலே 5000 கோடி கடன்களை வாங்கி மக்கள் மேல் சுமைகளை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். பஸ் இலவசம் என்று அறிவித்துவிட்டு மின்சார கட்டணம் இது போன்ற எண்ணற்ற கடன்களை வாங்கி மக்களின் தலையில் சுமைகளை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். எனவே இது நிச்சயமாக மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல தலைவர் தான் நம்மை ஆள வேண்டும். எனவே உங்கள் எல்லோருக்கும் தனித்தத்துவமான சுய உரிமை உண்டு, சுய அறிவு உண்டு, சுய சிந்தனை உண்டு. எனவே அனைவரும் நன்றாக சிந்தித்து செயல்பட்டு மற்றவர்கள் கொடுக்கின்ற கேவலம் காசு 1000 500 எந்த காசு கொடுத்தாலும் அந்த காசுகளை நீங்கள் வாங்க வேண்டாம். நல்லவரை தேர்ந்தெடுத்து ஒரு நல்லவரை நாட்டுக்கு முதல்வராக நியமித்தால் நாடும் வீடும் நலம் பெறும், நாமும் நலம் பெறுவோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். எண்ணற்ற நமது நாடு சுதந்திரம் அடைந்த எண்ணற்ற அவர்கள் நமது நாட்டிலே முதலமைச்சராக இருந்து ஆண்டு விட்டு போனார்கள். ஆரம்பத்திலே வந்தவர்கள் எல்லாம் கக்கன், காமராஜ் மற்றும் பக்தவசலம் போன்ற தலைவர்கள் எல்லாம் நிறைய தலைவர்கள் ஆண்டு சென்றிருக்கின்றார்கள். அண்ணா வரையிலும் நிறைய தலைவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களில் யார் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இத்தனை கோடி ரூபாய் கடன்களை செலுத்தினார்கள்? இல்லை மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடித்து சென்றார்களா? அதற்காக நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து வருகின்ற தேர்தலிலே உங்கள் பொன்னினும் மேலான வாக்குகளை நமது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து தோற்றுவித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்ல வழியிலே நடத்தி செல்லுகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை கொடுத்து அவரை ஆட்சி பீடத்திலே அமர்த்தினால் இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியிலே 11 மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். மற்றும் நமக்கு இந்த வேளாண்மை இதை மாற்றி அமைத்து தந்தார். எண்ணற்ற 4.5 ஆண்டுகளே நல்ல பல சாதனைகளை செய்து முடித்திருக்கின்றார். எனவே இந்த நாட்டை நல்ல முறையில் வழிநடத்தி செல்வதற்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே சுயமாக சிந்தித்து ஒவ்வொருவரும் நல்ல முறையில் வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்க வேண்டிய ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய சுய உரிமை. அந்த வாக்கை நல்ல முறையாக பயன்படுத்த வேண்டும். காசிக்கு நாம் அந்த வாக்கை விலை போய் விற்கக்கூடாது. காசிக்கு நாம் விற்றுவிட்டால் பிறகு அவர்களிடம் நாம் எதுவும் கேட்க முடியாது. காசு வாங்காமல் வாக்களித்தால் தான் நாம் அவர்களிடம் நாளை நாங்கள் அளித்த வாக்குக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நாம் கேட்க முடியும். அவர்களும் நமக்கு உரிமையோடு நாம் போராடி அவர்களை கேட்கலாம். எனவே நல்லவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி பீடத்திலே அமர்த்துங்கள். புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எண்ணிய கூட்டணிக்கு, எடப்பாடியாரினுடைய கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கம்.
எண்ணற்ற தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். அவர்களை மக்களின் மனதில் யார் நிற்கின்றார்கள்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? யார் யார் நிற்கின்றார்? எல்லோருமாக நிற்கின்றார்கள். நாமெல்லாம் நிற்க முடியுமா? அதுபோல சிந்தித்து செயல்பட வேண்டும். நல்லவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். மக்களின் காசை கொள்ளையடிப்பவர்களுக்கு வாக்களித்து நாம் அனைவரும் ஏமாளிகளாகிவிடக்கூடாது. எனவே சிந்தித்து செயல்பட்டு நல்லவரை ஆட்சி பீடத்திலே அமர்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.